யார் அவரு? பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்தாரு. அவர்தான் மொலாசா என்றாள் ராஜி அமுதாவிற்கு பொறையேற. ஐயோ, அவரே நீங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க என்று வினவிய மறுகணமே தான் அவ்விதம் கேட்டிருக்க கூடாதோ என்று ராஜியின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க அவளோ அமுதாவை ஆழமாக ஒரு பார்வை பார்த்தாள். இல்ல, கொஞ்சம் வயசான மாதிரி இருக்காரு, அதான் சொன்னேன் என்று அமுதா சமாளிக்க மெல்லிய புன்னகையுடன் அவளை நோக்கிய ராஜி, கொஞ்சம் வயசான மாதிரியா? அவருக்கு 100-150 வயசு இருக்கும். ஆனா கரெக்டா எனக்கு கணக்கு தெரியாது. இங்க இருக்க எல்லாருமே அவர் சந்ததி, அவர் சந்ததிக்கு சந்ததின்னு போயிட்டே இருக்கு. எனக்கே முதல்ல ஆச்சரியம்தான், ஆனா நம்ப முடியல. அவங்கள பத்தி கொஞ்சம் கொஞ்சமா புரிய இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னமும் கூட மொலாசா இளமையாதான் இருக்காரு என்று முடிக்க அமுதா அதிசயித்து விட்டாள். நான் உன்னை கேட்டா தப்ப நினைச்சுக்க மாட்டீங்களே என்று அமுதா தயக்கத்துடன் ஆரம்பிக்க, கேளுங்க என்று புன்னகையுடன் சொன்னாள் ராஜி. எப்படி அவ்வளோ வயசு வித்தியாசத்துல நீங்க கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்றிருக்கீங்க? ராஜி சிரித்து விட்டு, இங்க யாரும் அவங்க வயசை எழுதி வைக்கிறது இல்ல, யாருக்கும் அவங்க வயசும் தெரியாது. இன்னும் கேட்டா அவங்க உடம்புதான் அவங்க வயசு இளமையெல்லாம் பிரதிபலிக்குது. அப்படி பார்த்தா மொலாசாவோட தோற்றத்துக்கு அதிகபட்சம் 40 வயசுதான் இருக்கும். அது கூட அவர் உடல் பலத்தை பார்க்கும்போது இன்னும் கம்மியாதான் தெரியும். நீங்க சொல்றது சரிதான், ஆனா அப்ப கூட என்று அமுதா இழுக்கவும், எனக்கு வயசு முக்கியமா படலாம். என் மக மொலாசாவோட வாரிசு, அவரை மாதிரி அவளும் ரொம்ப வருஷம் இளமையோட வாழ முடிஞ்ச அது நல்ல விஷயம் தானே. அதனாலதான் என் பொண்ணுக்கு அமர்த்தான பேர் வச்சேன். அவ அசுரர்களும் அமரர்களும் கடந்த போது வந்த தேவ பிரசாத மாதிரி இளமையோட நீடூழி வாழ போறவ என்றாள். பின்னர் இரவு நேரத்தில் ராஜி சொன்னதையெல்லாம் சிந்தித்து பார்த்த அமுதாவின் கண்களில் புது நம்பிக்கை ஒளி மின்னியது. ராஜி சொன்ன ஒவ்வொன்றும் இயற்கையின் உண்மை. இந்த பூமியில் ஜீவராசிகள் தங்கள் ஜீன்களை அடுத்த சந்ததிகளுக்கு கடத்துவதையே தன்னுடைய தலையாய கடமையாக கொண்டுள்ளன. அதுவும் ஒவ்வொரு ஜீவராசியும் தன் இணையை தேர்ந்தெடுக்கும் முறைதான் அடுத்து வரும் சந்ததிகள் ஆரோக்கியமாக அமைய காரணமாக உள்ளது. அதுதான் இயற்கை தேர்வு செய்யும் முறை. ராஜி சொன்னது போல அமிர்தா ஒரு அற்புத படைப்புதான். கற்காலத்திற்கும் தற்காலத்திற்குமான பாலம். அதாவது அதிபுத்திசாலித்தனத்திற்கும் திடமான உடல் உறுதிக்கும் பிறந்த ஒரு அதிசய இணை. முதல் முறை பார்த்த போதே ஏதோ ஒன்று அவளிடம் சிறப்பாக இருக்கிறது என்று அமுதாவின் மூளை கணித்தது. இப்போது அதற்கான காரணமும் தெள்ள தெளிவாக விளங்கிவிட்டது.